ஆர்டர் வந்தா தான் நீங்க ஏசிபி. இந்த மாதிரியான விஷயமெல்லாம் நீங்க பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னு வைங்க, இதை வச்சே ஈஸியா உங்களோட ப்ரமோஷன் என்னால ஸ்டாப் பண்ண முடியும். சார் ப்ரொமோஷனில் பார்த்து வேலை என்ன சொல்ல வர்றீங்க? அவர் என்ன வேணாலும் தப்பு பண்ணிருக்கலாம். ஒரு இன்ஸ்பெக்டர் மேல எப்படி கை வைப்பீங்க? இல்லை சார், என்கிட்ட எதுவுமே அவர் கோஆப்ரேட் பண்ணல, அதனால தான் சார். என்ன ரீசன் இருக்கு உங்கள்கிட்ட? என்ன சொல்ல போறீங்க? சார் நான் இப்போ சொல்லட்டுமா வேணாமா சார்? சொல்லுங்க சார், கனகவேலை காப்பாற்றுறதுக்காக சுப்புராஜ் அவருக்கே தெரியாமல் உயிரை கொடுத்துருக்காரு சார். நீங்களே பாருங்க சார். எனக்கும் அந்த அளவுக்கு பர்சனல் எந்த பகையும் இல்லை சார். 100% நல்லா தெரியும் அந்த இந்த கேஸ் சம்மந்தப்பட்டிருக்காங்க. ஒரு போலீஸ்காரன் அடிச்சுன்னு கூட்டி விசாரிக்கீங்களே, அந்த ஆளால் ஒரு போலீஸ்காரன் முன்னாடி தாலி எடுத்து நிற்கிறான். அவங்களுக்கு என்ன சார் பதில் சொல்லுவீங்க? வேலைக்கு போன புருஷன் செத்துட்டான், உங்களுக்கு எரிக்கிற செலவு மிச்சம்னா போலீஸ்காரன் மேலே கை வச்சு என்ன ஆகும்னு காட்டணும் சார். இந்த கேஸில் சம்மந்தப்பட்ட ஒருத்தனையும் விட மாட்டேன். ப்ரொமோஷன் எதிர்பார்த்தா என்னால் வேலை செய்ய முடியாது சார். என்ன ரெடி பண்ணிட்டு இருக்க? உனதான் கிளம்ப சொல்லிட்டல. உன்னை வந்து பஸ் ஏத்தி விடுவாங்களா? ஏய், அங்க எல்லாத்தையும் நோண்ட ஆரம்பிச்சிட்டான். மரியாதையா கிளம்பிரு, இல்ல உன்னையும் உன் பிள்ளையும் சேர்த்து கலத்துறதுட்டு போயிட்டே இருப்பேன். சொல்லிட்டே இருக்கேன். எங்கடா அவனுங்க? சார் தேய்ச்சி விட்றேன். ஒன்றும் இல்லை சார், ஐம் ஆல்ரைட் சார். இங்கே என்ன பண்ணுறீங்க சார்? நீங்கள் போங்க சார், நான் அப்படியே காய்கறியெல்லாம் வாங்க வந்த மாதிரி பிளான் பண்ணி அப்படியே பிடிச்சிடறேன். நீங்கள் போங்க சார், போங்க போங்க சார். சரி, நான் ஓடிட்டு இருக்கேன், பிடிச்சா சொல்கிறீங்களா? சொல்கிறேன் சார். எஸ் சார். போலீஸ்
சார் 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 எங்களை விட்டுருங்க சார். வேணாம் சார், தெரியாம பண்ண சார், மன்னிச்சுங்க சார், பண்ண மாட்டேன் சார். சார் காசை கொடுத்தாலும் போலீஸ்கார மேலே இப்போ கை வைப்பீங்க. தெரியாம பண்ண சார். சாரி சார். துள்ள துடிக்க வெட்டி எரிச்சு கொன்னுட்டு சாரி. தெரியாம பண்ண சார். சொல்லிடுறேன் சார். சார் எல்லாத்தையும் சொல்லிடுறேன் சார். சார் எல்லாத்தையும் சொல்லிடுறேன் சார். உன்னெல்லாம் விடுறதுக்கு மனசே இல்லைடா. சார் சொல்லிடுறேன். சொல்லிடுறேன் சார். என்னை காப்பாத்துங்க சார். சொன்ன என்ன போட்டுருவாங்க சார். இப்போ சௌரியா 4 நாள் கழிச்சு சௌரியா உனக்கு என்ன செக்யூரிட்டி கொடுப்பாங்களா? சொல்கிறா சார். வாத்தியார் தான் சார். மார்க்கெட்டு, ட்ராவல்ஸு, கிரானைட்டு, மரக்கடை, ரியல் எஸ்டேட்னு ஏகப்பட்ட பிஸ்னஸ். சென்ட்ரல் மார்க்கெட்டில் யார் என்ன முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் வாதியோட நாலேஜ் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது சார். அது மட்டும் இல்லாமல் மேலூரில் இவரோட அனுமதி இல்லாமல் யாரும் போலீஸ் ஸ்டேஷன் வாசல் கூட ஏற முடியாது சார். அந்த ஊரில் இவர் தான் போலீஸ் ஸ்டேஷன், இவர் தான் கோர்ட். அவ்வளோ செல்வாக்கு. உட்கார் உட்கார். என்னங்கடா இந்த வருஷம் தலைவர் வந்து செல்லத்துறை நீங்கள் இருக்கிறான், அவனே நிறுத்திடுவான். இங்கே வர்ற செல்லத்துறை ஐயா. பதவிக்கு வர்றது பெருசு இல்லை. சரிங்க. ஏதாவது தப்பு தவறா என் காதுக்கு வந்துச்சு அப்புறம் நல்லா இருக்காது. ஆ சரிங்க. நல்லா இருக்கு. மதிவானன் வாதியோட சொந்தக்காரன், அவரோட ரைட் அண்ட் எல்லாமே. நான் கோர்ட்ல பாத்துக்கிறேன். ஓ கோர்ட்ல பாத்துக்கிறீங்களா? சரி. அம்மா அண்ணன் தம்பி பிரச்சனை, கோர்ட்டுக்கு போகிறேன். அது கோர்ட்டுக்கு போறீங்களா? இல்லையா, ஆ? சும்மா. அவன் சொன்ன மாதிரி கிட்ட நடந்துக்கணும். என்ன சரிங்க. சாப்பிட்டு போ. வாதியாருக்கு ஒரே ஒரு பொண்ணு சார். தாயில்லாத பொண்ணு ஆசைப்பட்டாங்கிற ஒரே காரணத்துக்காக தன்னோட வசதி அந்தஸ்தெலாம் கூட பார்க்காம எஸ்ஐ கனகவேலுக்கு தன்னோட பொண்ணை கட்டி வச்சார் சார். ஆனால் கொஞ்ச நாள் அந்த பொண்ணுக்கு அந்த வாழ்க்கை செட் ஆகலை. கனகவேலு தான் சம்பாதிக்கிறதே போதும், வாத்தியார்ட்டு எந்த காசும் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டார். இதனால் அவங்களுக்குள்ள டெய்லி சண்டை வர ஆரம்பிச்சு. இங்க பாரு, போயிட்டு ஆள் அனுப்புவேன். டைவர்ஸ்ல மட்டும் கையெழுத்து போடல. தீத்து விட்டுருங்கப்பா. சும்மா வந்து எங்கே டைவர்ஸ் கொடுத்தா தன்னோட பொண்ணை தாங்கிட்டு பிரிச்சவங்க பயந்து கனகவேல் டைவர்ஸ் பேப்பரில் கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்லிட்டார். இதுக்காக பஞ்சாயத்து பேச வந்த வாத்தியாரையும் கொஞ்சம் கூட மதிக்காமல் அவமானப்படுத்தி அனுப்பிட்டார். வாத்தியாரும் தன்னோட மகளுக்காக எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டார். இப்படி தான் நான் டெய்லி சத்து பொளச்சிக்கிட்டு இருக்கேன். ஐயோ அப்பா. இப்படியே அவங்களுக்குள்ள சண்டை முத்தி போய் ஒரு நாள் கனகவேல் வாத்தியாரோட பொண்ணை அடிச்சு அனுப்ப அங்கேருந்து வந்தவன், இனிமேல் என்னால் அவங்க கூட வாழ முடியாது, என்ன அவங்ககிட்ட இருந்து நிரந்தரமாக பிரிச்சுருங்க, நானும் என் பொண்ணு நிம்மதியாக வாழணும், இதுக்காக அவன் செத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொன்னான். தன்னோட மகளே வந்து சொன்னதுக்கப்புறம் இனிமேல் என்ன பிரச்சனை வந்தாலும் சரின்னு வாத்தியார் எஸ்ஐ கனகவேலை போடலான்னு முடிவு பண்ணான் சார். ஆனால் அவங்க பிளான் பண்ண அன்னைக்கு கனகவேலுக்கு ஆக்சிடென்ட் ஆக அவருக்கு பதில் அன்றைக்கி நைட் டியூட்டிக்கு சூப்பராஜ் போனான் சார். கூலிப்பட ஆட்கள் அந்த இருட்டில் வந்தது கனகவேல் தான் நினச்சி சூப்பராஜை மாற்றி போட்டாங்க சார். இதான் சார் நடந்தது. லீகலாக ஆக்ஷன் எடுக்கலாம். ஆர்டர் வர்ற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். ஓகே? எஸ் சார். ஏங்க, ம் அம்மா ஃபோன் பண்ணியிருந்தாங்க. ம். பூஜா ஹாலிடேஸ் வருதுல்ல, பசங்களை பார்க்கணும் போல இருக்குன்னு எல்லாரையும் ஏய், வர ஃபோன் எடுத்து போய் எடுத்துட்டு வா. ஆ ஃபோன் எடுத்துட்டு வா. ம். அது ஆன் பண்ணி விடு. ஹலோ. சேல்வி சாருங்களா? ம். சார் வணக்கம் சார். வாத்தியாரா வீட்டிலேருந்து மதிவானன் பேசுகிறேன் சார். என்ன விஷயம் சொல்லுங்க. ஒன்றும் இல்லை சார், மாமா உங்ககிட்ட பேசணும்னு சொன்னாப்புல, அதான் நீ கொஞ்சம் பார்த்து டைம் சொன்னேன்னா மாமாவே நேரில் வந்து பேசுகிறாராம். ஐயா வந்து பேசணும்னு சொல்லதே பெரிய விஷயம். என்ன சொல்கிறீங்க? ஹலோ
கட் பண்ணிட்டேன். அம்மா ஃபோன் பண்ணியிருந்தாங்க. ஏய் விஷயத்தை சொல்றீ, தெரிஞ்சிருக்கணும் அதே சொல்லிட்டு இருக்க. எல்லாரையும் பார்க்கணும் போல இருக்குன்னு வர சொன்னாங்க. நீ போதுனா போயிட்டு வர வேண்டியதான், என்ன கேட்குறா? நான் மட்டும் போகிறதுக்கு இவ்வளோ நேரம் பேசிட்டு இருந்தேன். அப்புறம் நான் என்ன பண்ணணும்? அப்பா தான் வயசானவர், நீங்களாவது கொஞ்சம் விட்டு கொடுக்க வேண்டியதானே. நானும் அதான் சொல்கிறேன். உங்கள் அப்பனுக்கு வயசு ஆயிடுச்சுலாம், அந்த ஆள் விட்டு கொடுத்து போக சொல்லு. ம் ஓய் சட்னி ஊத்துரு குண்டாத்தி. என்னடா வழிக்கு வந்துடுவானா இல்லையா? வழிக்கு வராமல் எங்கே மாமா போயிட போகிறேன். நாளைக்கு நேரில் போய் பேசி முடிச்சு வந்துடுறோம் மாமா. முடிச்சு வந்தால் உங்களை பார்ப்பேன். ம்